நீங்க? எப்படிங்க? வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? தப்பான இடத்துல வேலை பண்ணிட்டேன். இப்படி பாதியிலே தூக்கி போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. சீக்கிரமே அடுத்த வேலை கிடைச்சிரும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எதுவுமே கிடைக்கல. எக்கனாமிக்கலா எல்லாமே டவுன். அதான் கிடைச்ச வேலைக்கு போலாமேன்னு டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன். டிரைவரா? நீ காரை பார்க்குற, நான் கஷ்டத்தை பார்க்குறேன். நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குடி. வீட்டு வாடகை, மளிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸு எல்லாத்தையும் சமாளிக்கணும். பிரியாணி வாங்கிட்டு வாப்பான்னு குழந்தை ஆசையாக கேட்கும்போது நான் பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுக்கணும்ல. அதுக்கு தான் கிடைச்ச வேலைக்கு போனேன். இப்போ அந்த வேலையும் போச்சு. இனிமே புதுசாக தான் வேலை தேடணும். சரி வாங்க வாங்க, எந்திரிங்க, சாப்பிடலாம் வாங்க. இந்த மூட்ல சாப்பாடே இறங்காதுடி, நான் படுக்கிறேன். அப்ப தூக்கம் மட்டும் வருமா? வராத தூக்கத்துக்கு படுக்க போவீங்க, பசிக்காத வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாதா? வாங்க வா. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பொறுமையா நல்ல வேலையா தேடுங்க. இதுக்கே ஃபீல் பண்றீங்க? எங்களுக்கு என்ன குறை? எங்களை நீங்க நல்லா வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க வெளியே இருக்க டென்ஷன் எதையும் வீட்ல கேரி பண்ணதே இல்ல. இப்போ என்னங்க புதுசா? என் ஸ்வீட் புருஷன் திறமைக்கு சீக்கிரமே சூப்பர் சூப்பர் வேலை கிடைக்கும். ஐ சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா உங்களுக்கு பிடிச்ச ஆவக்காய் ஒர்க்கா பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. நானே பண்ணிருக்கேன்னு சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நைஸ். அவ்வளோதானா? நல்லா இருக்குமா? அவ்வளோதானா? ஓகே, சூப்பரா இருக்கு. என்கிட்ட மட்டும் காசு இருந்தா ஒரு ஊரா கம்பெனி ஆரம்பிச்சு உன்னை ஓனர் ஆக்கிடுவேன். போதுமா? நிஜமாவா? ஆமா, அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஐஸ்வர்யா ஊர்கா, ஐஸ்வர்யா ஊர்கா, ஐஸ்வர்யா ஊர்கா, ஐஸ்வர்யா ஊர்கா. நம்ம அபார்ட்மெண்ட்ல இன்னும் எத்தனை பேர் மெயின்டெனன்ஸ் தராம இருக்காங்க? என்ன ஒரு 10-15 ஃபேமிலி தராம இருக்காங்க. ஐயோ சார், உங்க கார் டயர் பஞ்சர் சார். ஐயோ சார், என்ன சார் இது? அவசரமா வெளியில வேற போகணும் சார். உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருக்காங்களா? மெக்கானிக்கா? யாருன்னு தெரியலையே. உன்னை பார்த்தா மெக்கானிக் மாதிரி தெரியல. தம்பி, நீ மெக்கானிக்கா? இல்ல, வீல திருடி வீடு போலான்னு வந்திருக்கேன். காமெடி பண்ணாதீங்க தம்பி. நம்ம அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க தம்பி. வாப்பா, ஒரு 50 ரூபா போட்டு தரேன், வா. வாப்பா, வந்து பாரு. இந்த டயர் தான் சார். நான் தாக்கி கொண்டு வரல. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வண்டியை தூக்கி பிடிங்க, நான் வீல கட்டிடுறேன். சார், என்னால குனிஞ்சி வெயிட் தூக்க முடியாது சார். என்னால குனியவே முடியாது சார். சார், டாக்டர் எனக்கு பைபாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். சார், டாக்டர் எனக்கு ஹெர்னியா ஆபரேஷன் சொல்லியிருக்காரு சார். சார், என்னால எப்படி சார் தூக்க முடியும்? நான் ரொம்ப வீக்கு சார். சார், நான் ரொம்ப மொக்க சார். யோ, நீங்க பேசுறத பார்த்து பின்னாடி ஒரு ஆண்டி சிரிக்குதியா? பின்னாடியா? ஐயோ, எந்த பிளாக் ஆண்டின்னு தெரியலையே. அது ஓரக்கண்ணுல பாக்குது. சீக்கிரம் 2 பேரும் சேர்ந்து தூக்குங்க. யோ, வாயா தூக்கலாம். போயிட்டு காட்டுறோம் சார். இன்னும் கொஞ்சம் ஆயிட்டு தூக்குங்க. சார், வண்டியை விட்டுறாதீங்க. இல்ல, வீல் ட்ரம் டேமேஜ் ஆயிடும், பெரிய செலவா வச்சிடும். சரி சரி, அதனால 2 பேரும் வண்டியை விட்டுறாதீங்க. நீ உன் வேலையை பாரு தம்பி. தோ பாத்துறேன். வண்டி விட்டுறாதீங்க, டேமேஜ் ஆயிடும். எப்படி எடுக்கலாம் சார்? விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க சார். கையெடுத்துறாதீங்க, வண்டி பாத்துறோம். இங்க பாருங்க. என்ன சார், வெயிட் லிஃப்டிங், பாடி பில்டிங்? நீங்க வேற சார். ஒருத்தன் எங்க பர்ஸ் அடிச்சுட்டு ஓடுறா சார். என்ன நீங்க இதை எப்படியே பிடிச்சுக்கங்க சார், நான் ஓடி போய் பிடிச்சிடுறேன். சரி, நீங்க கொடுங்க, விட்டுறாதீங்க சார். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. இங்க வரேன்டா. என்ன வெயிட் சார். ஆமா, அந்த 2 பேரும் எங்க ஓடுறாங்க? யாரோ பர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்களா, அவங்கள பிடிக்க போயிருக்காங்க. அவ கிடைக்க மாட்டானே. அது எப்படி சொல்றீங்க? அத திருடினதே நான் தான். என்னது? அப்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ் பா. சார், மொபைல் சார். வரேன். வெரி குட் பாய். மொபைல் சார். சார், மொபைல் சார். ஐயோ சார், எங்க போனானே தெரியல, ஆளே கிடைக்கலையே சார்.
என்ன அங்கிள் ஜாக்கி போட்ட வண்டியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஜாக்கி போட்டுருக்கா? அவன் குனிய வச்சு திருடினது கூட எனக்கு அவமானமா பண்ணல சார். ஆனா ஜாக்கி போட்டது வண்டியை ரொம்ப நேரமா தூக்கி பிடிக்க வச்சான் பாருங்க. வெளியே தெரிஞ்சு அசிங்கம் சார். சார் அதுக்கு தான் சார் செக்யூரிட்டி வைக்கணுங்கிறது. இப்ப பாருங்க செக்யூரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சுதானே திருட வந்திருக்கான். ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டி தூங்கி தூங்கி விழுறான்னு தானே நம்ம வேலையை விட்டு எடுத்தோம். திரும்பவும் இன்னொரு செக்யூரிட்டியா? வயசானவங்களை விடுங்க, யூத்தா செக்யூரிட்டி வைங்க. இவர் நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காரு. இந்த தம்பி பேரு அசோக், 10th வரைக்கும் படிச்சிருக்கான். நம்ம அபார்ட்மெண்ட்ல புதுசா செக்யூரிட்டியா ஜாயின் பண்ண போறான். அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஏங்க நம்ம ஃபிளாட்டுக்கு எதுக்குங்க செக்யூரிட்டி? இல்ல மேடம், நம்ம ஃபிளாட்ல ஏதோ திருட்டு நடந்துட கூடாது இல்ல, அதுக்கு தான். நம்ம ஃபிளாட்ல யார் சார் திருட வர போறாங்க? அதானே. உனக்கு என்ன தெரியும்? யார் வேணாலும் வரலாம். நீ பேசாம இரு. இங்க பாருங்க, இவர் மேல யாருக்காவது அப்ஜெக்ஷன் தான் சொல்லுங்க. இவர் மாத்தி வேற ஆளை போடலாம். ஆனா செக்யூரிட்டிஸ் வேணாம். இவனையே வேலைக்கு வச்சுக்கலாம். இவனை பார்த்தாவே தெரியுது நல்ல விசுவாசமா இருப்பான்னு. அப்புறம் என்ன, என் பொண்டாட்டியே சொல்லிட்டா. தம்பி அசோக், இன்னைக்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு. ஆல் தி பெஸ்ட் அசோக். இனி இந்த ஃபிளாட்டுக்கு நீதான் காவல். என் படிப்பு என்ன, நான் என்னவா இருந்தேன்? என்ன போய் இப்படி செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிட்டீங்களே. மனுஷனுக்கு தான் இல்லைன்னு பார்த்தா தெய்வத்துக்குமா மனசாட்சி இல்லை? கடமையை செய். செக்யூரிட்டியா இருந்துக்கிட்டு என்ன கடமையை செய்ய? இன்ஜினியரிங் படிச்சவன் கேட்டு திறந்து விடணும், அதான உன் ஆசை? செய்கிறேன், வேற வழி. ஹலோ, ஒரு 500 ரூபா கொடு. யார் யா நீ? என்னாலதான் உனக்கு இந்த செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. ஒன்னாலயா? ஆமா, நான் மட்டும் திருட வரலனா உனக்கு இந்த செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி எத்தனை வாலிபருக்கு தெரியுமா இந்த செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுத்துருக்குறேன். சரி சரி, கமிஷன் 500 ரூபாய். அடிங்க. நான் யார் தெரியுமா உனக்கு? என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? தெரியுது. உனக்கு சம்பளம் பத்தலன்னு நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணு, பேசாம என் கூட திருட வந்துடுறேன். நல்ல ஆஃபர், விட்டுறாத. வாழ்ந்த பக்கம் வச்சுக்கிறேன். யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு சேல்ஸ் கால் வந்து ஊர்கா விக்கிறேன்னு உசுர வாங்குது. போய் துரத்துப்பா. நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். நம்ம ஏரியா எவ்வளவு பாஷன் ஏரியா, அது தெரியாம இங்க எல்லாம் வந்து லோக்கல் ஊரால விற்க கூடாது. போமா. செக்யூரிட்டி ஊர்கா? செக்யூரிட்டிக்கு ஊர்கா பரவாயில்ல. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். என்னடி பண்ண சொல்ற? இன்ஜினியர் வேலை கிடைக்கல. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா செக்யூரிட்டியா சேர்ந்து 30 நாள் ஆக போகுது. 1 மாச சம்பளமும் பொங்கல் போனஸும் சேர்த்து தரேன்னு சொல்றாங்க. அது சரிங்க, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே 4 வருஷமா லவ்வர்ஸ். அதை மறந்துட்டீங்களா? என்கிட்ட சொல்றதுல என்னங்க வைக்கும்? அது இல்ல, உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் இருக்கும்போது வேலை இல்லைன்னு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் ஏதாவது லூஸ் மாதிரி. அப்பா எங்க அப்பா லூஸ்ன்னு சொல்றீங்களா? அப்ப இல்லடி, எப்பவுமே உங்க அப்பா லூஸ் தான். அந்த லூஸோட பொண்ணு மேலதான் ஒருத்தர் பைத்தியமா இருந்தாரு தெரியுமா? அந்த பைத்தியத்தை தான் நான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு ஒருத்தி அடம்பிடிச்சா தெரியுமா? இப்படி ஜாலியா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுல? அழுகைக்கும் சிரிப்புக்கும் ரொம்ப தூரம் இல்லை, கண்ணுக்கும் வாய்க்கும் இருக்க கேப்பு தான். கண் அழுதாலும் வாய் சிரிச்சுட்டு போட்டுமே. அந்த ஃபிளாட்ஸ்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குடி. அங்க இருக்கவங்கள எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? அங்க வேலைக்கு போனது கூட ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்ன? அங்க நடந்த ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு டேபிள் டேஸோட MD தர்மராஜ் வந்திருந்தார். அவர் அடுத்து ஏதோ ஒரு பெரிய சைட் ஒன்று கட்ட போறாராம்.
நான் போய் கூடிய சீக்கிரமே வேலை கேட்க போறேன். ஏங்க அதுக்கு அங்கேயே வேலை கேட்டிருக்கலாம்ல? இல்லம்மா, அன்னைக்கு நான் செக்யூரிட்டி ட்ரெஸ்ல இருந்தேன். நான் அங்க போய் இன்ஜினியர்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, பொய் சொல்றேன்னு நினைப்பாங்க. அதனால தான் மூஞ்சியே காட்டாம மறைச்சிட்டேன்.